வணக்கங்கண்ணு, இது தஞ்சாவூர் முன்னே. இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட மெனு தான் காட்டுச்சோள குழிப்பணியாரம். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் என் பொண்டாட்டி எடுத்து வச்சுருக்கா. காட்டுச்சோளங்க, கொஞ்சோண்டு இட்லி அரிசி, அதில் வரகரிசி, அப்புறம் உளுந்து கொஞ்சோண்டு, அது பேர் என்ன, வெந்தயம், மூணையும் இல்லைங்க, நாளையும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக எடுத்து முடிக்க ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ எப்படி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது இந்த வீடியோ. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். எவ்வளோ அளவுங்கிறத எல்லாமே 2 கப்பு சோளம், 1/2 கப்பு உளுந்து, 1/2 கப்பு வரகரிசி, 1/2 கப்பு அதில் இட்லி அரிசி போடுவாள். ஆமாங்க, இதெல்லாம் போட்டால் தான் பொசுன்னு காட்டுச்சோள குழிப்பணியாரம் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஸ்வீட்டு இருக்குது, காரமாக இருக்குது. இது ரங்கராஜ் சார் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு இது கம்பல்சரி கொடுப்பாரு. அவர் சொன்ன டிப்ஸில் தான் இந்த நம்ம இது செஞ்சுருக்கோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம மாசாக இருக்கும். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? நல்லா ஊறினதுக்கப்புறம் 4-5 தடவை களைஞ்சி எடுத்துகிட்டு அதை கிரைண்டரில் போட்டு நல்லா அந்த குழிப்பணியாரம் பதம் வர வரைக்கும் நல்லா ஆட்டி அதை எடுத்து லைட்டாக புளிக்க விட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம குழிப்பணியாரமே ஊற்ற ஆரம்பிக்கணும். ஆமாம், இதுதான் ப்ரொசீஜரு. கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் ரொம்ப லாங்காக பிட்டாக எடுத்த வீடியோவில் இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லலாம். இது காலையிலேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே தான் நம்ம குழிப்பணியாரமே ஊற்ற ஆரம்பித்தோம். செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. ஆமாம், அந்த குழிப்பணியாரம் பதம் பார்க்குறதுல என் பொண்டாட்டியை மிஞ்ச ஆளே கிடையாது. இந்த காரப்பணியாரத்துக்கு என்னென்ன தேவையாங்கிறத வதக்கி அந்த இதில் போகிறதுக்கு என் பொண்டாட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. சட்டியை வச்சுட்டு அதில் நல்ல சுத்தமான செக்கில் ஆட்ட நல்லெண்ணெயை ஊற்றிட்டு பக்கத்துலேயே குழிப்பணியாரம் சட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த அடுப்பு பற்ற வைக்கல, அப்படியே சுத்தமான நல்ல எண்ணெயை அதில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து அப்புறம் அதோட அந்த பெருங்கடலை பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். இது நல்ல கடலை பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் பொரிஞ்சு வரும்போது லைட்டாக சீரகம், சோம்பு, கடுகு எல்லாமே போட்டு பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வெங்காயம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா ஐட்டமும் உங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு எடுத்துகிட்டு இஞ்சி, பச்சை மிளகாய் எவ்வளோ சிறுசாக நறுக்கி போடணுங்க. சின்ன குழந்தை கூட சாப்பிடணும். அதோட வரமிளகா விதையை எடுத்துகிட்டு தான் போடணும், விதையோடு போடக்கூடாது. கருவேப்பிலை பச்சையாக போடுங்க, பச்சை கருவேப்பிலை செடி ஒன்று வீட்டில் வளர்த்துருங்க, ரொம்ப நல்லது. செரிமானத்துக்கு பெருங்காயம், ஆமாம், யார் மனசுலையும் ஏற்படுத்திடாதீங்க பெருங்காயம். அப்படியே சும்மா சூப்பராக வதக்கிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் சோம்பேறி தனம் படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக நறுக்கி நல்லா வதக்கணும். ஒரு 3/4 பதத்துக்கு நீங்கள் வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட்டி அரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்களா, இனிப்பு பணியாரத்துக்கு தனியாக, கார பணியாரத்துக்கு தனியாக. அந்த கார பணியாரத்துக்கு போகிறதுல லைட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தலையை தூவிட்டு அந்த இருக்கிற இளஞ்சூட்டிலே நல்லா வதக்கிட்டு அந்த எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக இதை கொட்டி நல்லா, கொஞ்சமாக இல்லை, நீங்கள் போட்டது எல்லாமே போட்டி நல்லா கிண்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த குழிப்பணியார கடாயை அதில் வைக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் சில்வரு இல்லாட்டி இரும்பு கடாயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த நான்ஸ்டிக் தவா கொஞ்சம் கெட்டது எண்ணெயை பொறுத்தளவு. அது உங்களோட ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லைட்டாக எண்ணெய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒவ்வொரு சொட்டு எண்ணெய் விட்டால் ஒரு 14 குழி இருக்குது, 14 சொட்டு எண்ணெயை விட்டு அதில் குழிப்பணியாரத்தை அப்படியே ஒரு கரண்டி அள்ளி அப்படியே அன்பு, பாசம் இதெல்லாம் கலந்து அதில் ஊற்றினோம்னா குழிப்பணியாரம் பொசுன்னு வரும். அப்படியே எல்லா குழிலையும் ஊற்றிட்டு லைட்டாக வேக விட்டு அப்படியே திருப்பும் போது அப்படியே பஞ்சு மாதிரி ஒட்டாமல் வரணுங்க. அதான் சூப்பரான பதத்தில் நீங்கள் குழிப்பணியாரம் ஊற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். எண்ணெய் லைட்டாக ஊற்றினா போதும். இங்கே பாருங்கள் எப்படி என் பொண்டாட்டி அழகாக எடுத்து போகிறான்னு தோற்றுரும். அவ்வளோ சூப்பராக நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் சொன்ன ரெசிபி காட்டுச்சோள குழிப்பணியாரம் செம்ம மாசாக வந்திருக்கு. அதை பக்கத்தில் என் பையன் அப்படியே உருண்டு ஓடுறதை எடுத்து ஓரம் கட்டுறான். எடுத்து ஓரம் கட்டிகிட்டு இருக்கான். அப்படியே அந்த குழிப்பணியாரத்தை பார்க்கும் போதே எச்சி உருது. இதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சா
காரப்பணியாரம் ஊற்றி முடிச்சாச்சு. நம்ம வடிவேல் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிடுவாங்க. இது வந்து இனிப்பு பணியாரத்துக்கு நம்ம வீட்டில் நெய் இல்லை, அதனால் நம்ம கடையில் ஜிஆர்பி நெய்யை தான் பயன்படுத்துகிறோம். என் முன்னாடி லைட்டாக கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு அந்த இனிப்புக்குன்னு நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்க்குறதுக்கு பதிலாக கருப்பட்டி சுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். லைட்டாக ஒரு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டு அப்படியே ஊற்றி எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல், அந்த நெய்யோட ஸ்மெல்லும் அந்த காட்டுச்சோளத்தோட ஸ்மெல்லும் சேர்ந்து ஒரு நாடி கமலத்தை ஓப்பன் பண்ண பாருங்கள். அது எந்த ஃபுட்லேயும் கிடைக்காது. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதை ஈவினிங் டிஃபனாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆளுக்கு ஒரு 8 பணியாரம் இல்லாட்டி 5 பணியாரம் சாப்பிட்டு சுடுதண்ணியை சாப்பிட்டு குடிச்சிட்டு படுத்திங்கன்னா அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகணும். அது போகிறாங்க இல்லாட்டி என்னை மாதிரி படுத்து தூங்குறவங்க தூக்கிட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். வெந்தவனா இதே மாதிரி அழகாக அப்படியே திருப்பி விடணும். அப்படியே திருப்பி விட்டு அதை எடுக்கும் போது ஒரு சைடு சப்பையாகவும் ஒரு சைடு குண்டாகவும் இருக்கணும். 2 சைடு நல்லா பஃபியாக வரணுங்க. அதான் சூப்பரான குழிப்பணியாரம். அங்கே பாருங்கள், அப்படியே 2, ஒரு இனிப்பு குழிப்பணியாரம் 3, கார குழிப்பணியாரம் 3 அப்படியே கொடுத்து என் பையன்கிட்ட டேஸ்ட் பண்ண கொடுக்க அப்படியே கார சட்னி தேங்காய் சட்னி சாப்பிட்டு அவர் அல்டிமேட்டாக இருக்குன்னாரு. நம்ம வீடியோ பிடிச்சினா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.